ஒரு கவன ஈர்ப்புக்காக பண்றாரு. கவன ஈர்ப்பு தான், கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இன்னைக்கு உலகம் தினேஷ் எப்படி பேட்டி கேட்க வந்தாரு? இந்த கவனத்தை தினேஷோட கவனத்தை இருக்கிறதா ஒரு நோக்கம். உலகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டாமா? இல்லாட்டி இன்னொரு பாலியல் சார், கோயம்பேடுல பாலியல் முடிச்சுக்குள்ளான பொண்ணு அலைக்கழிப்பட்டு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போயிருக்கா இல்லையா சார்? தஞ்சாவூர்ல பாலியல் முடிச்சுக்குள்ளான பொண்ணு அலைக்கழிப்பட்டு கேஸ் வந்திருக்கா இல்லையா சார்? விருநூர்ல கூட்டு பாலியல் நியூஸ் இருக்கா இல்லையா பாருங்க சார்? வேலூர்ல கூட்டு பாலியல் நியூஸ் இருக்கா இல்லையா பாருங்க சார்? செங்கல்பட்டுல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருக்காரு. அப்ப இதெல்லாம் எங்க கவனம் போட்டுச்சு? சாட்டை எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத. நீங்க கேள்விப்பட்டதுல அரசியல்வாதி செஞ்சதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் ஒவ்வொரு ஹிந்து ஒவ்வொரு தமிழன் எல்லா கோயில் வாசல், முருகன் கோயில் வாசல, காளியம்மன் கோயில் வாசல, சிவன் கோயில் வாசல, நான் எங்க ஊர்ல 100 பார்த்திருக்கேன். எல்லாரும் வீட்டு வாசல் நடக்கும். இதை நேர்த்திக்கடனா வச்சு 100 பேர் வருவாங்க. அந்த பூம்பு மாடு வச்சுட்டு வர்ற மாதிரியே பூம்பு மாடு வச்சுட்டு வர இப்படி ஒரு நேர்த்திக்கடனா இருக்கும். அதே மாதிரி வந்து சாட்டையால அடிச்சுக்கிட்டு யாசகர் உட்பட தமிழ்நாட்டுல இந்து மதத்துல இது ரொம்ப பழசு. இந்த வேதனையை நான் எனக்கு பயன்படுத்திக்கிறேன். இந்த வேதனையை நான் வந்து எனக்கே நான் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு அரசியல் தலைவராக இருந்து இந்த குழந்தையை காக்க முடியாத இதுக்கான அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு என்னை நானே பழிச்சுக்கிறேங்கிறதுக்கான விஷயம். இதுல எப்படி தப்பு சொல்ல முடியும்? செருப்பு போட மாட்டேன், சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிறது அப்படின்னு அவரு வைராகியத்தோட விளைவுகள் இதெல்லாம். நம்ம வந்து சாட்டை எடுத்து அடித்தாலும் அடிக்க முடியாதுல்ல, யாரையும் அடிக்க முடியாது, சட்டம் அதுக்கு அனுமதி கொடுக்காது. அப்ப என்ன அவர் கையாளாக இருக்கிறார், என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று. அப்ப இதுக்கு அரசியலுக்கு வந்தேன்னு கேட்கிறேன். நான் காவல்துறையில இருந்து எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அதை நான் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன். இன்னும் பெரிய வாய்ப்புகளை தேடி இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சட்டத்தை மாற்ற முடியும், திட்டத்தை மாற்ற முடியும். நாலு நல்ல கொண்டு 3 வருஷமா அரசியலுக்கு வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குழந்தை மாதிரி பாதிக்கப்பட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப என்ன செய்யுது? இந்த லட்சணத்தை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், தன்னால் பண்ணிக்கிறார். இதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னா அவர் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துறார். என்ன தப்பு சொல்ல முடியும்? இல்ல பாஜகவை ஆதரிக்கக்கூடியவங்க மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும்னு சொல்லக்கூடிய எஸ்வி சேகர் இப்போ ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு நடிப்புக்காக பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது. நடிப்புக்குன்னே வச்சுக்கோங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு முடியக்கூடிய உண்ணாவிரத்தை நம்ம யாருமே நடிப்புன்னு சொல்ல. ஆர்ப்பாட்டம் மட்டும் அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து கூடி குழாவக்கூடிய அரசியல் கட்சியில் நம்ம வந்து சொல்ல. எதிர் கொள்கைகள் வச்சுட்டு சொல்லி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கொள்கைகளை கேலி பண்ணல. கொள்கை முரண்னு சொல்லிட்டு அவங்க கொள்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் சொல்லிட்டு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நாய்ப்புக்குள்ளாகல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆனால் நாங்கள் திமுக கூட தொடருவோம். அது நகைப்புக்குள்ளாகல. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் திமுக கூட தொடரும். அது நகைப்புக்குள்ளாகல. எது நகைப்புக்குள்ளாகணும்? சார், நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, எங்களெல்லாம் காப்பாத்தின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுங்க. நாங்க இந்த கூட்டணி விட்டு போக மாட்டாங்க, ஆனா நடக்கிற ஆட்சி சரியில்லைங்க. எது நகைப்புக்குள்ளாகனு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்கிறவங்க நகைப்புக்குள்ளாகல. ஒரு குழந்தையோட பாதிப்பை கேட்டு ஒருத்தர் போராடுறாரு, அவர் நகைப்புக்குள்ளாரு. யோசிங்க, புரியுங்களா? நான் என்ன கேட்டீங்கன்னா திரு பொன்முடி மேல வந்து சேற்ற வீசின தப்புன்னு சொல்லுவேன். அரவிந்த் கெஜ்ரிவால் மையடிச்ச தப்புன்னு, அது வந்து அநாகரியம் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன அடுத்தவங்களை பார்த்து இதை நான் எப்படி சொல்ல முடியும்? அது அவர் வருத்திக்கிறேன், அந்த வேதனை நான் புரிஞ்சுக்கிறேன்.